ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம தயாங்கோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஒன் ஷாட்டோட நேம் பார்த்திங்கன்னா வென் ஹீ நீட்ஸ் யூ பிஃபோர் மேரேஜ். ஸோ இந்த ஒன் ஷாட் பற்றி தமிழ்நாட்டிலே தெரிஞ்சிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்த்திங்கன்னா ஒயன் நீங்கள் எப்படின்னா ஒரு வீட்டில் இருக்க பொண்ணு தான். உங்களுக்கு இப்போ மேரேஜ் ஆக போகுது. தயாங் பார்த்தீங்கன்னா அவர் தான் உங்களோட கட்டிக்க போகிறாரு. ஸோ இதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஸ்டோரிக்குள்ளே பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு கால் வருது. உங்களுக்கு மேரேஜ்க்கு இன்னும் 2 days தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு கால் வருது. ஹலோ, ஹே, நான் தாண்டி. சொல்லுங்கள் தயாங், என்ன காலையிலே கால் பண்ணிகிட்ருக்கீங்க? அதுவா, உனக்கு ஒன்று ஞாபகப்படுத்தலான்னு கால் பண்ணேன். என்னது? என்னதா? நம்ம லவ் பண்ணும்போது ஒன்று சொன்னியே, மறந்துட்டியா? என்னங்க சொன்ன? எனக்கு நிறைய சொல்லியிருக்கேன், எதுன்னு தெரியலையே, நீங்களே சொல்லுங்களேன். அதுவா, நீ நம்ம கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு எல்லாத்தையும் தரேன்னு சொன்னேன் ஒரு டே முன்னாடி. ஸோ அதுக்கு தான் ஞாபகப்படுத்த கால் பண்ணேன். எங்க உங்களுக்கு அறிவே இல்லைங்க. அதான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நானே கடைக்கு போகிறேன். அப்புறம் என்ன, முன்னாடி ஒரு நாள், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதெல்லாம் முடியாதுமா, நீ சொன்னதை செய்யணும். எங்கே எப்போன்றதை நான் சொல்கிறேன், வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிக்கிறான். நீங்களும் தயங்க வச்சுட்டான். ஏதோ லவ் பண்ணும் போது சும்மா இருக்கட்டும்னு சொல்லி வச்சா அதையே பிடிச்சிக்கிட்டு கேட்பானா இவன். இரு, நான் ரிட்டர்ன் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறீங்க. தயாங் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் இப்பொழுது பிஸியாக லொக்கேஷன் பார்த்து கொண்டிருப்பதால் தங்களது காலை எடுக்க முடியவில்லை அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். தயாங், நான் சொல்கிறத கேளுங்க. இன்னும் 2 நாளில் மேரேஜ் வச்சுட்டு இதெல்லாம் முடியவே முடியாது. என்னை வெளியவே அனுப்ப மாட்டாங்க ஃபஸ்ட்டு. ஓகே, அப்போ உங்கள் வீட்டுக்கு நான் வரேன். இது ஓகேல? தயாங், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? வீட்டில் எல்லாருமே இருப்பாங்க. கல்யாணம் நடக்க போகிற வீடு எப்படி இருக்கும்னு தெரியும்ல. அப்புறம் என்ன திரும்ப அதெல்லாம் எனக்கு தெரியாது ஓயன். நீ சொன்னதை எனக்கு செய், அவ்வளோதான். எனக்கு தர வேண்டியதை கொடுத்தாதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். இதெல்லாம் ரொம்ப டூ மச் தயாங். போங்க, நீங்கள் என்ன என்னை கட்டிக்கிறது? நானே உங்களை கட்டிக்க மாட்டேன். பாருடா, கோவம் வருது. அதெல்லாம் முடியாதுடி. நீ என் பொண்டாட்டி ஆக போகிற. ஆனால் என் லவராக ஒரு வாட்டியாவது எனக்கு கிடைக்கணும்டி. அது என் ஆசைடி. ப்ளீஸ்டி புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறான். சொன்னீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. எங்கள் வீட்டில் வாய்ப்பே இருக்காது. நீங்கள் எப்படி எங்கள் வீட்டில் வந்து? நான் பிளான் போடுறேன், உனக்கு ஓகேவா மட்டும் சொல்லு. எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. ஐயோ, அந்த ஒரு மாதிரியெல்லாம் அங்கே காட்டுடி. ப்ளீஸ்டி ஓகேன்னு மட்டும் சொல்லுடி. நான் இன்றைக்கே வந்துடுறேன் உங்கள் வீட்டுக்கு. சரி வாங்க, ஆனால் வீட்டில் எல்லாரும் போதும், நீ நிப்பாட்டு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதை நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு தயாங் கால் கட் பண்ணிக்கிறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐயோ இவர் என்ன பண்ண போகிறாரு, எதுக்கு இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு நிற்கிறீங்க. ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் உள்ளே போகிறீங்க வீட்டுக்குள்ளே. தயாங் பைக் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு வராரு. என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அவரோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு, மச்சான் எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணு மச்சான், நீ தான் பண்ணுற மச்சான், நீ பண்ணுறதுக்கு நான் என்னடா பண்ணணும் மச்சான், இது கூட பண்ணலன்னா நீ என்னடா எனக்கு ஃப்ரெண்டு. ஒரு நாள் சந்தோஷமாக இருந்துட்டு வந்துடுறேன்டா, பிஃபோர் மேரேஜ் பேச்சுலர் பார்ட்டி மாதிரி. பேச்சுலர் டே நிப்பாட்றா, ஏதாவது சொல்லி வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க போகலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. உங்கள் வீட்டுக்கு தான் வராங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐயோ இவர் என்ன சொல்லிட்டு உள்ளே வர போகிறாருன்னே தெரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் அப்பா வெளியவே நிற்கிறாரு. வாங்க தம்பி, என்ன 2 நாளில் கல்யாணம் வச்சுட்டு இங்கே வந்திருக்கீங்க? அதுவா அங்கிள், ஒன்றும் இல்லை அங்கிள், இன்னைக்கு இங்கே தங்கலான்னு வந்திருந்தோம். ஏன்ப்பா இங்கே தங்குறது? அதெல்லாம் தங்கக்கூடாதுப்பா, கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிலாம் வந்து தங்கக்கூடாது. அது ஒன்றும் இல்லை அங்கிள், நாளைக்கு என்னோடய பர்த்டே. ஸோ நான் ஃபஸ்ட்டு விஷ் பண்ணுறது, ஃபஸ்ட்டு உங்கள் பொண்ணு தான் எனக்கு விஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் அங்கிள். ஓ அப்படியாப்பா,
வாங்க வாங்க வாங்க. அட்வான்ஸ் அங்கிள் அங்கிள் நீங்கள் சொல்லாதீங்க அங்கிள், எனக்கு ஃபஸ்ட்டு ஒயன் தான் விஷ் பண்ணோம், அதுக்காண்டி தான் அங்கிள் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நைட்டு 8 மணி அந்த மாதிரி வந்திருப்பார் உங்கள் வீட்டுக்கு. சரி வாங்க உள்ளே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் கூட்டிகிட்டு உள்ளே வந்திருப்பாரு. நீங்கள் என்ன சொல்லிட்டு இவன் உள்ளே வந்தான், ஐயோ அப்பாவே தோள் மேலே கை போட்டு கூட்டு வராரு, அப்படி என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா, அங்கிள் நீங்கள் எதுவுமே ஒயன்கிட்ட சொல்லாதீங்க, அவள் எனக்கு சர்ப்ரைஸாக ஏதாவது விஷ் பண்ணான்னு இருக்கான், அப்படி இல்லை அவள் மறந்துருந்தா நான் கோச்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் வந்து உங்கள் அப்பா கிட்ட ஏதோ குசு குசுன்னு பேசுகிறாரு. நீங்கள் பார்த்துட்டு என்ன என்ன பேசுகிறீங்க ரெண்டு பேரும், நாங்கள் ஏதோ பேசுகிறோம் உனக்கு என்ன, சரிங்க தம்பி நீங்கள் போங்க, நீங்கள் ஒயன் ரூமில் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு எதாவது சாப்பிட வேணுமா, அதெல்லாம் வேணாம் அங்கிள், நான் ஒயன் ரூமுக்கு போய் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் நைட்டுக்காக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு தயாங் வந்து உங்கள் ரூமுக்கு போகிறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க, என்னடா இவன் என்ன சொன்னா, அப்பாவே நம்ம ரூமுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, மச்சான் நினச்ச காரியத்தை நடத்திட்ட போலியே, போ நடத்து அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே கன்ஃபியூஷனில் தயாங் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. ஹே ஒயன் எங்கே போகிறேன், அம்மா தயாங் ரூமுக்கு போகிறாரு, அவர் போட்டோம் நீ இருங்க கொஞ்ச நேரம், நீ எங்கள் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிங்க உங்கள் அம்மாலாம் சொல்கிறாங்க. ஸோ தயாங் திரும்பி பார்த்துட்டு மாடிக்கு வாடி ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காட்டிட்டு போகிறான். நீங்களும் என்ன அப்பா கிட்ட சொன்னா என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே போயிட்டு அவன் ஃப்ரெண்டு பக்கத்தில் நிற்கிறான். அவன்கிட்ட போயிட்டு, அண்ணா என்னன்னா எங்கள் அப்பாவே கூப்பிட்டு வந்து உள்ளே விடுறாரு, அப்படி என்ன அவன் போய் சொன்னான், அதுவா அவனுக்கு இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு பிறந்த நாள்னு சொன்னாமா. என்னது பிறந்த நாளா அப்படின்னு கத்துறீங்க. ஸோ உங்கள் அம்மா எல்லாருமே பார்க்குறாங்க. ஆமால நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்களும் ஆக்ட் பண்ணுறீங்க. அம்மா நான் தயாங்க்கு கிஃப்ட் எதுவுமே ரெடி பண்ணல, ஸோ நான் போயிட்டு அவருக்கு ஏதாச்சும் ரெடி பண்ண பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எஸ்கேப் ஆகுறீங்க. பார்த்தீங்கன்னா தயாங் ரூமுக்கு வெளியவே நின்றுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நீங்கள் எப்போ வருவீங்க கட்டி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக உங்கள் ரூமுக்கு ஒரு பாட்டி வந்து தயாங்காக ஜூஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ கதவை திறந்தோடனே தயாங் பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சிடுறாரு. கட்டி பிடிச்சோடனே டேய் என்னை விடுடா ஐயோ என்னை ஏதோ பண்ணுறானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி லபான்னு கத்த ஆரம்பிச்சிருது. தயாங் பார்த்தீங்கன்னா ஐயோ இவன் ஏன் உள்ளே வந்தான், அவள் வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஸோ நீங்களும் வந்து பின்னாடியே ஓடி வந்து பாட்டி ஏன் பாட்டி கத்துற, இவன் என்னை என்னென்னமோ பண்ணான், உனக்குன்னா தெரியும், உங்கள் அப்பாவை கூப்பிடு, நான் சொல்லாம விட மாட்டேன். பாட்டி அதெல்லாம் தெரியாமல் பண்ணிட்டார், விடு பாட்டி, அதுக்குன்னு மாப்பிள்ளையா வர போகிறார், எப்படியா கத்தி அசிங்கப்படுத்துவ. ஆமால மருமக புள்ளியா ஆயிட்டான், சரி இதுக்கப்புறம் நான் ஏதோ சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி ஜூஸை வச்சுட்டு போகுது. நீயும் என் கூட வந்துடுடி, உன்னையும் ஏதாவது கட்டி பிடிச்சி அப்படி இப்படி பண்ண போகிறான். பாட்டி அவர் என் லவ்வர் தான், போ, உன் லவ்வர் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி கட்டி பிடிக்கலையா, அப்புறம் என்ன சும்மா வந்து நோயின்னு இருக்க, போ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அனுப்பி வைக்கிறீங்க. ஸோ அனுப்பி வச்சுட்டு தயாங்க பார்க்குறீங்க. தயாங் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டு ஒரு மாதிரி இருக்கான். நீங்கள் கதவை சாத்திட்டு விழுந்து சிரிக்கிறீங்க. தயாங் என் பாட்டியா தயாங் கிடைச்சாங்க உனக்கு, பாட்டியை கூட விட மாட்டியா, அவங்கள போய் கட்டி பிடிச்சிருக்க. ஹே ஒயன் நான் நீ நினச்சி கட்டி பிடிச்சேன்டி, சிரிக்காதடி. சாரி தயாங் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஐயோ என்னால் முடியலையே அப்படி சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ தயாங் பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டா இருக்கேன், இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டப்புன்னு இழுத்து ஹக் பண்ணிட்டு கிட்ட உங்கள் ஃபேஸையும் அவர் ஃபேஸையும் கிட்டக்கா வச்சுட்டு பார்க்குறாரு உங்களை. என்னையே கலாய்க்கிறியா, இப்போ சிரி நல்லா சிரி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் அப்படியே சிரிக்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு தயாங் ஐஸே பார்க்குறீங்க. அப்படியே ஒரு க்யூட்டு ஃபேஸு தயாங்க்கு. அது பார்த்துட்டு சரி என்னை விடு. விடுறதுக்கா வந்தேன், உன்னை இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன் பாரு, நீ கத்துற உங்கள் அப்பா வந்து மேலே கேட்கணும் என்னடா நடக்குதுன்ட்டு. தயாங்க அப்படிலாம் பண்ணிடாதீங்க, அப்பாவுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆகிடும். ஹேய் உங்கள் அப்பா தானே உன் ரூமுக்கு அமுச்சு வச்சாரு தெரியும்ல, நீங்கள் என்ன போய் சொல்லிட்டு வந்தீங்கன்னா எனக்கு தெரியும், நடிக்காதீங்க. அப்படிலாம் சொன்னாதான் இங்கே வரத்துக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு சொன்னேன்.
சரி எங்கே என் பர்த்டே கிஃப்ட்டு? பர்த்டே கிஃப்டா? உங்களுக்கு பர்த்டேவே இல்லை, பர்த்டே கிஃப்ட் வேற ஒரு கேடா? இருந்தாலும் பர்த்டே கிஃப்ட் கொடுக்கணும். என்ன கிஃப்ட்டு? இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கி பெட்டு மேலே போடுறாரு. பெட்டு மேலே போட்டுட்டு அவரோட பட்டனை கழட்டிகிட்டே உங்ககிட்ட வராரு. நீங்களும் தயாங் வீட்டில் எல்லாரும் இருக்காங்க தயாங் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ தயாங்களா இருக்கட்டும்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு ஷர்ட் பட்டனை ரிமூவ் பண்ணிவிட்டு ஷர்ட்டை தூக்கி போட்டுறாரு. நீங்களா தயாங் அங்கே பாரு டோர் லாக் பண்ணல அப்படின்னு காட்டுறீங்க. ஸோ தயாங் திரும்பி பார்க்கும் போது டோர் லாக்கில் தான் இருந்திருக்கும். நீங்கள் சடனாக கட்டில் மேலேருந்து எழுந்து ஓடுறீங்க. ஸோ தயாங் பார்த்தீங்கன்னா ஏய் எங்கடி ஓடுற, என்கிட்ட போய் சொல்லிட்டா ஓடுறேன் வா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடியே ஓடி வர்றாரு. ஓடி வந்தோடனே நீங்கள் ரெஸ்ட் ரூம் உள்ளே போயிடுறீங்க. ரெஸ்ட் ரூம் உள்ளே போயிட்டு கதவை சாத்த பார்க்குறீங்க. தயாங் கதவை கையை வச்சு பிடிச்சிட்டு அவ்வளோ சீக்கிரம் உன்னை விட்டுருவேண்ணா வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறாரு. நீங்களும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க அவரை. சடனாக அவருக்கும் ஒரு மாதிரி ஆகுது. ஏண்டி இப்படி பார்க்குற? நீ சட்டம் இல்லாமல் எப்படி இருக்க தெரியுமா? எப்படி இருக்க தயாங்? எனக்கு ஒரு மாதிரி ஆகுது, நீங்கள் வெளியே போ. அதெல்லாம் ஆகட்டும், நான் போகிறதுக்கா வந்தேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு தயாங் நீங்கள் நிற்கும் போது ஷவர் ஆன் பண்ணி விடுறாரு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்மையாக வெட்டாகிறீங்க. ஸோ தயாங் பார்த்தீங்கன்னா உங்களோட சாரீ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூக்குறாரு. இடுப்புலேருந்து ஹிப்லேருந்து தூக்குறாரு. என்ன இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கை வைக்கிறாரு ஹிப்பில். நீங்கள் அப்படியே சின்னிங்கிட்டே தயாங் ஒரு மாதிரி ஆகுதுடா. ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எப்படி சொல்கிறது நெக்கில் சீக்ஸ்லலாம் கிஸ் பண்ணிக்கிட்டே பொறுமையாக கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவங்களுக்கும் அப்படியே ஒரு மாதிரி ஆகி மூடாகி ஹைப்பில் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தயாங்கோட ஷர்ட் இல்லாமல் இருக்கவும் ஃப்ரண்ட்டில் கை வச்சு அப்படியே வந்து தடவிட்டே இருக்கீங்க. ஏய் என்னடி தடவிட்டே இருக்க தயாங்? நீ ஷர்ட் இல்லாமல் செம்மையாக இருக்க தயாங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ தயாங் வந்து அப்படியே பார்த்துட்டு உங்களை திருப்பி வாலில் சாய்ச்சி வச்ச மாதிரி சாய்ச்சி வச்சுட்டு உங்களோட சாரியெல்லாம் ரிமூவ் பண்ணுறாரு பொறுமையாக. தயாங் போதும் வேண்டாம். இப்போ தானடி ஸ்டார்ட் பண்ணுறோம், வேண்டாமா? இதுதான் என்னோடய பர்த்டே கிஃப்ட்டு, இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு தயாங் பார்த்தீங்கன்னா உங்களோட சாரியை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஷவர் ஆனில் தான் இருக்குது. நீங்கள் 2 பேருமே நனைஞ்சிட்டு தான் இருக்கீங்க. இந்த பக்கம் வந்து உங்கள் ஃப்ரெண்டு தான் சமாளிச்சிட்டு இருக்காரு. தயாங்கோட ஃப்ரெண்டு தான் கீழே சமாளிச்சிட்டு இருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷவரில் நனைஞ்சிட்டு தயாங் அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருக்கீங்க. பொறுமையாக மூவ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரெஸ் ஒன்றா ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஃபைனலாக உங்கள் ட்ரெஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்ஸ்கர்ட் மட்டும் வேர் பண்ணியிருக்கீங்க. தயாங் அதெல்லாம் கலட்டாத தயாங், வேண்டாம். எனக்கு வேணும்டி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட கால் மேலே நீங்கள் காலை தூக்கி வைக்கிறீங்க. ஸோ இன்ஸ்கர்ட் போட்டுட்டு அப்படியே தான் பார்க்குறாரு. அவர் இன்ஸ்கர்ட் அப்படியே லைட்டாக பாதி டைஸ் வரைக்கும் தூக்கிட்டு இருக்கு. ஸோ அவர் பார்த்த உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆகி அப்படியே உங்கள் கால் கிட்ட போயிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாரு. உங்கள் கால் ஃபுல்லாக உங்கள் கால்லேருந்து கிஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே மேலே வராரு. ஸோ நீங்களும் அப்படியே தயாங் சொல்லிட்டு மூவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவரும் வந்து உங்கள் டைஸ் அப்புறம் உங்கள் கால் எல்லாத்துலேயும் கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே கடிக்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி மூட் ஆகுது. ஸோ நீங்களும் ஹைப்பில் ஆகுறீங்க. தயாங் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களை திருப்பி மறுபடியும் அந்த வால்க்காக திருப்பி உங்களை நிற்க வச்சுட்டு உங்கள் நெக்கு அப்புறம் உங்கள் பேக்லலாம் கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் மேலே எதுவுமே போடல, அப்படியே முன்னாடி கை வச்சுட்டு அப்படி இப்படி பண்ணிகிட்டே அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்களும் வந்துடல அப்படியே செம்ம அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரியே மாறிட்டீங்க. ஸோ ஃபைனலாக வந்து தயாங் பேண்ட்டை ரிமூவ் பண்ணுறாரு. ஃபைனலாக அவரும் தயாங் இதெல்லாம் வேண்டாமே, எனக்கு வேணுமே. அதான் 2 நாள் கழிச்சு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட் வைக்க போகிறாங்கல்ல, அது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட் கிடையாது, செகண்ட் நைட் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேண்ட்டை சடனாக அழுத்துடுறாரு. நீங்களும் பார்த்துட்டு என்னது இப்படி இருக்கு, என்ன இப்படி இருக்கு, இப்போ பாரு என்ன ஆக போகுது பாரு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்து உங்ககிட்ட வராரு. நீங்களும் அப்படியே பின்னாடியே போகிறீங்க. தயாங் வேண்டாம், எனக்கு வேணும்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு
அவர் வந்து உங்கள் பக்கத்துலேயே வந்துட்டாரு கிட்ட, அப்படியே அந்த தண்ணியில் நனைஞ்சிட்டு அப்படியே வந்து ஹி வாண்ட்ஸ் டு இன்சர்ட். ஸோ வந்து அவர் என்ன பண்ணாருன்னா உங்களோட இன்ஸ்கர்ட்டை அப்படியே தூக்கிட்டு பொறுமையாக இன்சர்ட் பண்ணுறாரு. நீங்களும் வந்து தயாங்னு மூன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பொறுமையாக அவரும் இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களோட மேலே பார்க்குறாரு. வா, என்னம்மா இருக்குடி, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி என் லவ்வராக இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அதுவும் கிடச்சிச்சு. எனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை வச்சு உங்கள் செஸ்ட்டில் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே அப்படியே பண்ணிகிட்ருக்காரு. அவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் வந்து செம்மையாக மூன் பண்ணிகிட்ருக்கீங்க. அவரை வந்து அவரோட பாடி ஃபுல்லாக ரப் பண்ணிவிட்டு செம்மையாக மூன் பண்ணிவிட்டு கத்திக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அவரும் வந்து பொறுமையாக பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து முன்னாடி கை வச்சு அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதெல்லாமே அந்த ரெஸ்ட் ரூமில் ஷவர் ஆன் பண்ணிட்டு தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ தண்ணி வேற படுதா, நைட் டைமில் தண்ணி படும் போது எவ்வளோ மூடாக இருக்கும். அந்த மூடில் அப்படியே 2 பேரும் போயிட்டுருக்கு ஒரு ஃப்ளோவில். சடனாக பார்த்தீங்கன்னா உங்கள் ரூம் கதவு யாரோ தட்டுறாங்க. அவங்களுக்கு செம்ம பயம் ஆகிடுது. ஸோ தயாங்க பார்த்தீங்கன்னா, ஐ யாருடி இந்த டைமில் உன் கதவை தட்டுறாங்க, எனக்கு என்னடா தெரியும், நானும் உன் கூட தானே இருக்கேன், தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தயாங் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்லேயே இருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கடன்னு இன்ஸ்கர்ட் அங்கேயே கழட்டி போட்டுட்டு வெளியே போயிட்டு ஒரு நைட் ட்ரெஸ் மாதிரி நைட்டி வேர் பண்ணிட்டு தலையில் வந்து துண்டு போட்டுட்டு டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. என்னம்மா சொல்லுமா, தயாங் தம்பி இருந்தார் எங்க? அவர் இப்போதாம்மா மாடிக்கு போனார் அவர் ஃப்ரெண்டை பார்க்க. அப்படியாம்மா, சரி அவர் இருப்பாருன்னு தான் வந்தேன், அவரெல்லாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மா பார்க்குறாங்க. தயாங்கோட சட்டை கீழே விழுந்து கிடக்குது. அதை அவங்க அம்மா பார்த்துடுறாங்க. ஸோ நீங்களும் அந்த சட்டையை பார்த்துட்டு அதான் சொன்னலம்மா அவர் மாடிக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்கள் அம்மாவுக்கு வந்து எல்லாமே புரியுது. அவங்களும் பார்த்துட்டு சரிம்மா நான் மாடிக்கு போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. டோரை நீங்களும் சாத்திட்டு தயாங்க அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. தயாங் சட்டையை எப்படியா கழட்டி போடுவீங்க? எங்கடி இருந்தது? அதோ அங்கே இருக்கு பாருங்க. அவங்க பார்த்துட்டாங்க. அப்படியா, சரி விடு, பார்த்துட்டு போட்டோம், என்னைக்கா இருந்தாலும் மருமகுக்குள்ள தானே. ஏய் என்ன தயாங், போங்க நீங்கள் கிளம்பி போங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ தயாங் பார்த்தீங்கன்னா சரி நம்ம வந்த வேலை அப்படி இப்படி ஃபுல்லாக முடியலனாலும் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு, சரி நான் கிளம்புறேன். வீட்டுக்கா? இல்லை வீட்டுக்கு எப்படி போக முடியும், உங்கள் அப்பா கிட்ட தான் உருட்டிட்டு வந்திருக்கேனே, அதானே பார்த்தேன். சரி ட்ரெஸ் போட்டு மாடிக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ தயாங் பார்த்தீங்கன்னா அவனோட பேண்ட்டு அப்புறம் ஷர்ட்டெல்லாம் எடுத்து வேர் பண்ணிவிட்டு யாருக்கும் தெரியாமல் ஒளிஞ்சு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு மாடிக்கு போகிறான். ஸோ இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். இந்த ஒன் ஷாட் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பர்த்டே சொல்லிட்டு சொன்னாங்க, அவங்களுக்காக டெடிகேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து நிறைய டே ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவும் இதை டெடிகேட் பண்ணிக்கிறேன். ஓகே, எப்படி இருக்குன்றதை மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.